இனிமேல் இந்த காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் கொயட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் குயட் தமிழ். நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் 10th லெசனோட ஒன் வேர்ட் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் பார்த்துருவோம். த ஆர்டர் அண்ட் த டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதில் 2 இருக்கான், அப்போ 2. அடுத்து இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, 3 இருக்குது, அப்போ 3. அதாவது இந்த dy by dxன்னு இருக்கிறதுல மட்டும் பாருங்கள். அப்போ 2,3 இருக்குது, அப்போ 2,3 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் தி ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, எதுவும் மேலே பவரில் எதுவும் இல்லை, வெறும் ப்ளஸ் மட்டும் இருக்குது. அப்போ ஒய் வந்து ப்ளஸில் இருக்கணும். ஒய் வந்து ப்ளஸில் இதில் 1 தான் இருக்குது, ஓகேவா? மற்றதெல்லாம் பாருங்கள் ஒய் இருக்காது, இதில் மைனஸில் இருக்குது, இது 1 தான் ப்ளஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தி ஆர்டர் ஆஃப் அண்ட் தி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரூட் sin x ரூட் cos xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரூட்டில் வந்து எடுத்திங்கன்னா sin square x cos square xன்னு இருக்கும். sin square x + cos square is equal to 1. அப்போ 1,1, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஈஸி. ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஹச்சுக்கேன்னு கொடுத்தா ஹை கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஹை கோர்ட்டில் வந்து ஆர்டர்னு 3 தடவை சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் தி கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு e⁻x, அதாவது அந்த ஒய் தான், இதுலேயும் ஒய் தான் வரணும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே e⁻−x இருக்கா, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே இதுக்கு -y வரணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx is equal to y by x. இதில் வந்து y, இங்கே வந்து y by x இருக்கா, இந்த y by x வந்து நம்ம y = xன்னு எழுதுகிறோம், அவ்வளோதான். y = xன்னு எழுதுகிறோம். இந்த 1 அதுக்கப்புறம் அந்த k வந்து நம்ம சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான், ஓகேவா? எப்படின்னா இப்போ அந்த y by x வந்து நம்ம y = xன்னு எடுத்துக்கிறோம். இந்த மற்றெல்லாம் பாருங்கள், இங்கே xyன்னு இருக்குது, இங்கே k லாகுன்னு இருக்குது, லாகுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே லாகு ஒய்ன்னு இருக்குது. இதில் 1 மட்டும்தான், அதாவது இந்த தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் y = kxன்னு இருக்கு. அந்த y by x நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2xனா ரெண்டு ரெக்கை தேவைப்படும், எதுக்கு? பறக்கிறதுக்கு 2 ரெக்கை தேவைப்படும், இதுக்கு பறக்கிறதுக்கு தேவைப்படும், ஓகேவா? அதுக்கு நான் வச்சுக்கோங்க. இந்த சொல்யூஷன் ஆஃப் தி dy by dx ப்ளஸ் p of xy அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்காங்களா, அதாவது கொஸ்டினில் ப்ளஸில் இருக்குது, அப்போ நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் வரணும். இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ்னால் இங்கே மைனஸில் வரணும். இங்கே தொடங்குறதும் ஒய், முடிகிறது ஒய், அப்போ ஒய்யில் ஆரம்பிக்கிறது என்னது? இது 2 தான் இருக்குது, அதில் மைனஸில் எது வருது? இதுதான் வருது, ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 9வது இது த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx + y is equal to 1 + y by lambda அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லேம்டா வந்து கீழே, அதாவது கடைசியாக கீழே கொடுத்துருக்காங்க லேம்டாவை. இதில் டாப்பில் இருக்கும் பாருங்கள், அதாவது இதில் இது எதுவும் டிவைடட் பை எதுவும் இல்லை, இதில் பாருங்கள் அந்த டிவைடட் பைக்கு மேலே இருக்குது, பார்த்தீங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். டாப்பில் வச்சுருக்காங்க, இங்கே கீழே வச்சுருந்த லேம்டாவை இங்கே டாப்பில் வச்சுருக்காங்க, ஆப்போசிட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணால், ஓகேவா? த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி, இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு, அதாவது y by xன்னு இருக்குது, ஆனால் எக்ஸுன்னு தான் மேக்ஸிமமாக இருக்குது. அதாவது ஒரு டிவைடடு பை 1 by x, இங்கே d by x இருக்கிறது, இங்கே 1 by xன்னு எழுதுகிறோம், அவ்வளோதான். கொஸ்டினில் d by xன்னு கொடுத்தவங்க, இங்கே நம்ம 1 by xன்னு எழுதுகிறோம். அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது வந்து அதிகமாக இருக்கும், நம்பர் 1 வந்து அதிகமாக இருக்கும், அதனால் ஆன்சர் 1 தான் அதிகம். அடுத்து ஃபஸ்ட்டு எதை கொடுத்துருக்காங்க? p தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து q கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எது கொடுக்காங்களோ அதுதான் பெருசு, அப்போ p தான் பெருசு. அப்போ p-யை பார்த்து வாய் பிளந்துருக்கணும், அப்போ இதுதான் ஆன்சர், ஓகேவா? p தான் பெருசு, q வந்து சிறுசு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு த சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx ப்ளஸ் 1 by √1 - x² கொடுத்துருக்காங்க. அங்கே ஒய்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒய்ன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த ஒய்யிலேருந்து ஆரம்பிக்கணும். எது இங்கே ஒய்யில் ஆரம்பிக்கி? இது 1 தான் ஒய்யில் ஆரம்பிக்கி, அப்போ இது 1 தான் ஆன்சர், ஓகேவா? மற்ற எதுவுமே ஒய்யில் ஆரம்பிக்கலை, இது 1 தான் ஒய்யில் ஆரம்பிக்குது.
நெக்ஸ்ட்டு த சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx is equal to 2xyன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம எப்படி ஈஸியாக பார்க்கலான்னா, மற்ற இங்கேயும் 2xன்னு இருக்குது, நீங்கள் இந்த இங்கேயும் x2 இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதில் நம்ம ப்ளஸில் இருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இது இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது வித்தியாசமாக. எது வித்தியாசமாக இருக்கோ அதை எழுதிடுங்க. அதுலேயும் 2x எல்லாத்துலேயுமே இருக்குது. இது ஒன்று வித்தியாசமாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள் லைக்கில் இருக்கா, இது ஒன்று வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் log dx by dy by dx is equal to x plus y. இது இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் ப்ளஸில் இருக்கான். அப்போ ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம், ஒரு இது ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்குது, அடுத்து மைனஸில் இருக்கும். ஏன்னா லாகில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸா. அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா, ரெண்டுமே மைனஸ் எழுத தேவையில்லை, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஜென்ரலாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்து த சொல்யூஷன் ஆஃப் dy by dx is equal to 2 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மிச்சம் எல்லாமே நேராக இருக்குது, இது மட்டும் டிவைட் பையில் இருக்குது. ஓகேவா, அடுத்து இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள், இது டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, எல்லாமே எக்ஸு தான் டிவைடட் பை கீழே. அப்போ எக்ஸு அதே மாதிரி தான் டிவைடட் பை கீழே தான் வரணும். அது மாதிரி கேக்கு பக்கத்தில் எக்ஸ் தான் வரணும், கேக்கு பக்கத்தில் எக்ஸ் இது மட்டும்தான் வருது. ஓகேவா, அப்படி எழுதிக்குவாங்க. எக்ஸ் டிவைடட் பை கீழே இது வருது, அதுதான் கேக்கு பக்கத்துலேயே வரணும்னு வச்சுக்கோங்க டிஃபரன்ஷியேட் பண்ணல. நெக்ஸ்ட்டு இஃப் sin x இஸ் தி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் தி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைன் வாங்க போனோம்னா ஃபஸ்ட்டு காட்டினா தான் சைன் போடுவாங்க. அப்போ காட் எக்ஸ். ஓகேவா, த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இன் தி ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி ஆர்டர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. n+1 அதே தான், n+1 தான் ஆன்சர். அதுக்கப்புறம் the number of arbitrary constant in the particular solution the differential equation of third order மூணாவது ஆர்டர், அதாவது ஆர்டர்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே எதுவுமே அடுத்த ஆர்டர் போகிறதுக்கு எது இருக்காது, அப்போ 0. ஓகேவா, நெக்ஸ்ட்டு த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிரும், இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 1 by x+1 தான் இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே ரேட் ஆஃப் இன்க்ரீஸும் கொடுத்ததுனால இதுக்கு இந்த பாப்புலேஷன் பின்னு கொடுத்தா பிஸ்கட்னு வச்சுக்கோங்க. பிஸ்கட் அதாவது PCE பீஸ் கே டிக்கெட் பிஸ்கட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்க்ரீஸ்னால இங்கே ப்ளஸ்ஸு. அதே இதில் சப்ஸ்டன்ஸ் லெஃப்ட் அதாவது போகுது டிக்ரீஸு அப்படின்னா அதே பிஸ்கட்டு தான், பாப்புலேஷன் பி தான். அப்போ இதுக்கு மைனஸ். ஓகேவா, மைனஸ் கேடி வரும் மேலே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஃப் த சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் 2 இருக்குது. அப்போ இந்த 2 மேலே போச்சுன்னா ஏவோட வேல்யூ அப்போ -2. ஓகேவா, த நெக்ஸ்ட்டு த ஸ்லோப் ஆஃப் தி கர்வ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த வேல்யூவை பாருங்கள், எல்லா இதுலேயும் இந்த வேல்யூ இருக்கும். ஓகேவா, அதாவது 3x அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு அது தேவையில்ல. எக்ஸோட பவரில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 2 வருதா, 3 அதுக்கப்புறம் 2. ஓகே, இதில் மட்டும்தான் அப்படி வருது, வேறு எந்த நம்பரும் அங்கே வரல. இதில் 4 எக்ஸ்ட்ரா வருது, இதுலேயும் 4 எக்ஸ்ட்ரா வருது, இதில் 5 எக்ஸ்ட்ரா வருது. ஆனால் இதில் மட்டும் பாருங்கள் 3 2 இங்கே கொடுத்த நம்பரோட முடிஞ்சு. அப்போ இது மட்டும் தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வேறு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.